அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வளர்பிறை அஷ்டமி. பைரவருக்கு உகந்த ராகு கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள்னு சொல்லியிருக்கேன். என்ன தீபம் ஏற்ற வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி வருகிறது. நான் எப்பொழுதும் சொல்வதை போல் நிறைய பேர் அந்த தேய்பிறை அஷ்டமியில வழிபாடு செய்யறாங்க, சிறப்பா வழிபாடு செய்யறாங்க. ஆனா வளர்பிறை அஷ்டமியை யாருமே கண்டுக்கிறதில்ல, பெரிதா வழிபாடுகள் எதுவும் செய்யறதும் கிடையாது. இது நிறைய கோவில்கள்லயே பார்க்கப்படுகிறது. ஆனா ரொம்ப வருத்தமானது. கட்டாயம் வளர்பிறை அஷ்டமியிலையும் நாம பைரவர் வழிபாடு செய்யணும். எப்படி நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு தேய்பிறை அஷ்டமியில நாம வழிபாடு செய்கிறோமோ, அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியில தொழில வியாபாரத்துல வளர்ச்சி ஏற்படணும், குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பெருகணும், எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வளர்பிறை அஷ்டமியிலையும் கண்டிப்பா நாம பைரவ வழிபாடு அப்படிங்கிறது செய்தே ஆக வேண்டும். அதுவும் நாளைய தினத்துல நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வளர்பிறை அஷ்டமி வருகிறது. மிக மிக சிறப்பானது. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். சிவனையும் பார்வதியும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வாங்க அப்படின்றது ஐதீகம். அப்பேற்பட்ட ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த அஷ்டமி வருது. பைரவர் வேற யாருமே கிடையாதுங்க, சிவனின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர். ஆக பைரவரை வழிபட்டாலும் ஒன்றுதான், சிவனை வழிபட்டாலும் ஒன்றுதான். இரண்டுமே நம்மளுக்கு ஒரே பலனைத்தான் அளிக்கும். இந்த அஷ்டமி திதி முதல்ல எப்ப ஆரம்பிக்குது, எப்ப நிறைவடைகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு அஷ்டமி திதி நாளை காலை 7:53 ஆரம்பிச்சு திங்கட்கிழமை அதிகாலை 4:16 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வெளியில போயிருவோமா, எங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது 4:16 நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி திதிகள்ல நாம பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தொழில்ல வியாபாரத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் ஏதாவது நாம புதிதாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பா அதுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பொருளாதார நிலை உயரும், செல்வ வளங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துல தான் வரும். அதாவது 4:30 இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட ராகு கால நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்க அங்க கண்டிப்பா பைரவர் சந்நிதி இருக்கும். அங்க நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய ஆலயம் தனியாவே இருக்குது அப்படின்னா அங்கேயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். கால பைரவர் சந்நிதியே தனியா இருக்குதுமா எங்க ஊர்ல, நாங்க அங்க போய் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக நீங்க வழிபாடு செய்யலாம். பைரவர் சந்நிதிக்கு சென்று நீங்க அங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம். உங்களால இயன்றது என்ன முடியுமோ உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க. செவ்வரளி பூக்கள் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிகப்பு நிற மலர்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப விருப்பமானது. அதனால இந்த நம்மளுக்கு பன்னீர் ரோஜா, செவ்வரளி பூக்கள் இது மாதிரி கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு போய் பைரவருக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க. வடமாலை சாத்தலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தோலோட சேர்த்து நாம அரைத்து
அதில் வந்து நிறைய மிளகு, ஏன்னா பைரவருக்கு இந்த மிளகு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய மிளகு சேர்த்து வடை செஞ்சு அதை வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப 54, 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் செஞ்சு வடமாலை சாத்தி நீங்கள் பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. என்ன தீபம் அப்படின்னா கோதுமை தீபம். இது நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால, ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆக இந்த கோதுமையை வந்து ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துட்டு அதற்கு மேலே அந்த கோதுமையை வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே 2 அகல் விளக்கு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நாளைய தினம் பைரவருக்கு ராகு கால நேரத்தில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் பைரவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, பைரவரினுடைய காயத்ரி மந்திரம் தெரியுமா, இல்லை மூல மந்திரம் தெரியுமா, எது தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் மனமுருகி பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது, நீங்க என்ன விருப்பம், உங்களுடைய ஆசை என்னவோ அதை கண்டிப்பா வந்து பைரவர் நிறைவேற்றுவார். நியாயமாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போறதற்கு நேரம் கிடையாது, எங்க வீட்லயே சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் வச்சிருக்கிறோம், அங்க இந்த தீபத்தை ஏத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக சொர்ண ஆகர்ஷண பைரவர், ஏன்னா பைரவர் கால பைரவர் படத்தை வந்து வீட்டுல வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து வீட்டுல வச்சு நாம வழிபாடு செய்யலாம். அதுவும் இது வந்து வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கறதுனால ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க வீட்டிலேயா இருந்தா அர்ச்சனை செய்யுங்க. அதுவும் செவ்வரளி பூக்கள், சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தது, செம்பருத்தி, செவ்வரளி இந்த மாதிரி மலர்கள், சிகப்பு நிற மலர்கள் கிடைத்தால் அதை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும். வீட்லயும் நீங்க இதே மாதிரி அந்த கோதுமை தீபத்தை வந்து தாராளமாக ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்கள். சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் பிரகாசமாக இருப்பதற்கு நாளைய தினம் இந்த கோதுமை தீபத்தை பைரவர் ராகு கால நேரத்துல ஏற்றி வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையும் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நாளைய தினம் கட்டாயம் பைரவருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நீங்க கேட்ட அனைத்தையும் பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். கண்டிப்பா நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை தவறாம பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்க, இல்ல வீட்டுல நீங்க வழிபாடு செய்தாலும் ஏதாவது கோதுமை வகையால செய்யக்கூடிய பிஸ்கெட்டு இல்ல வேறு ஏதாவது உணவு வகைகளை வந்து நாய்களுக்கு உணவாக போடுங்க. ஏன்னா பைரவரினுடைய வாகனம் வந்து நாய். அப்ப பொதுவாகவே இந்த கோதுமை அப்படிங்கிறது பைரவருக்கும் உகந்த தானியம். அப்படி பைரவருக்கும் சூரிய பகவானுக்கும் உரிய இந்த தானியத்துல நாளைய தினம் நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கை மேல இந்த பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.